வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில நடந்த சூப்பர் 4 போட்டி பயங்கர ட்ரில்லா இருந்துச்சுங்க. இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க. அப்போ அபிஷேக் சர்மா கலக்கினதை நாம பார்த்தோம். ஆனா அப்புறம் பங்களாதேஷ் திரும்பவும் மேட்ச்க்குள்ள வந்து பேட்டிங்லயும் செம காட்டுனாங்க. ஆனா கடைசியில இந்திய அணி சும்மா அதிரடியா திரும்பி வந்தது தாங்க உண்மையிலேயே செம விஷயம். ஆமாங்க, இந்த வீடியோவில் அந்த மேட்சோட ஃபுல் ஹைலைட்ஸையும் நாங்க உங்களுக்கு சொல்றோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இந்திய அணியோட ரசிகனா இருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 1000 லைக் எதிர்பார்க்கிறோம். சர்ப்ரைஸ் பங்களாதேஷ் டாஸ் ஜெயிச்சாங்க. நண்பர்களே, துபாய் சர்வதேச மைதானத்தோட மின்னும் வெளிச்சம், ரசிகர்களோட ஆரவாரம், ஆசிய கோப்பையோட எதிர்பார்ப்பு, இது எல்லாமே இந்தியா பங்களாதேஷ் இடையிலான இந்த பயங்கரமான போட்டிக்கு பக்காவா இருந்துச்சுங்க. 2 கேப்டனும் டாஸுக்காக மைதானத்துக்குள்ள வந்ததும் மொத்த ஸ்டேடியமும் அவங்க அணிக்கு ஆதரவா கத்தி ஆர்ப்பரிச்சது. இந்த முறை அதிர்ஷ்டம் பங்களாதேஷுக்கு தாங்க. அவங்க கேப்டன் லிட்டன் டாஸ் ஜெயிச்சு கொஞ்சம் கூட தாமதிக்காம முதல்ல பந்து வீச முடிவு பண்ணாரு. இந்திய பேட்ஸ்மேன்களை ஆரம்பத்திலேயே திணறடிக்கணும்னு அவர் நினைச்சிருப்பார் போல. இந்தியாவோட இன்னிங்ஸை ஆரம்பிக்க இளம் மற்றும் அதிரடி ஜோடியான அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் களத்துல இறங்குனாங்க. அவங்க 2 பேரோட முகத்திலையும் நம்பிக்கை தெரிஞ்சுது. ஆனா மைதானமும் சூழலும் பந்துவீச்சாளர்களுக்கு சாதகமா இருந்துச்சு. முதல் 3 ஓவர் இந்திய பேட்ஸ்மேன் திணறினாங்க. பங்களாதேஷுக்கு முதல் ஓவரை தஞ்சிம் ஹசன் வீசினாரு. அவருடைய வேகமான துல்லியமான பந்துகளால இந்திய பேட்ஸ்மேன்களை திணறடிச்சிட்டாரு. முதல் ஓவர் முடிஞ்சதும் இந்தியா 3 ரன் தான் எடுத்திருந்துச்சு. இந்திய பேட்ஸ்மேன்கள் தொடக்கத்துல இருந்தே அடிச்சு விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு. 2வது ஓவரை பங்களாதேஷ் சுழற்பந்து வீச்சாளர் நசும் அகமது வீசினாரு. இந்த ஓவர் ஆரம்பத்திலேயே அபிஷேக் சர்மா ஒரு பவுண்டரி அடிச்சு மேட்சை சூடுபடுத்த முயற்சி பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் பந்து வீச்சாளர் துல்லியமா வீசி அந்த ஓவர்ல மொத்தம் 7 ரன் தான் வந்தது. ஆரம்பத்துல மேட்ச் பங்களாதேஷ் கையில தான் இருந்துச்சு. 3வது ஓவர் மறுபடியும் தஞ்சிம் ஹசன் வந்தாரு. இந்த முறையும் கட்டுக்கோப்பா வீசினாரு. ஒரு பவுண்டரி கூட அடிக்க முடியல. இந்தியாவால 7 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. இந்த ஓவர்ல அபிஷேக் சர்மாவோட கேட்சை பங்களாதேஷ் தவற விட்டுச்சு. இது மேட்சோட திருப்பு முனையா இருந்திருக்கும். ஆனா அதிர்ஷ்டவசமா இந்தியா தப்பிச்சிச்சு. 4வது ஓவர் திடீர்னு ஒரு புயல். 3 ஓவர் முடிஞ்சதும் ஸ்கோர் போர்ட்ல 17 ரன் தான் இருந்துச்சு. இதுதான் ஆசிய கோப்பையிலேயே இந்தியாவுக்கு ரொம்ப மெதுவான தொடக்கமா இருந்துச்சு. ரசிகர்களுக்கு லேசான பரபரப்பு வந்தது. ஆனா புயல் வரதுக்கு முன்னாடி அமைதி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல 4வது ஓவர்ல சுப்மன் கில் தன்னோட பேட்டோட பவரை காட்டினாரு. நசும் அகமதுவோட முதல் 2 பந்துகளை அடிச்சு முதல்ல ஒரு பவுண்டரியும் அப்புறம் ஒரு சிக்ஸரும் அடிச்சு ஸ்டேடியத்தையே அதிர வச்சாரு. கடைசியில வந்த பந்துல அபிஷேக் சர்மாவும் ஒரு சிக்ஸர் அடிச்சு கலக்கினாரு. இந்த ஓவர்ல மொத்தம் 21 ரன் வந்தது. ஒரே அடியில மேட்சோட வேகத்தையே இந்தியா மாத்திடுச்சு. பங்களாதேஷ் பந்துவீச்சாளர்களுக்கு இப்போ பயம் வர ஆரம்பிச்சிச்சு. பவர் பிளே, இந்தியாவின் சூறாவளி ஆட்டம். 5வது ஓவர் முஸ்தபிசுர் ரஹ்மான் கையில வந்தது. அவர் பங்களாதேஷ்ல அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர். ஆனா இந்த முறை இந்திய பேட்ஸ்மேன்கள் அவரையும் விடலை. அபிஷேக் சர்மா 2வது பந்துல ஒரு சிக்ஸர் அடிச்சாரு. அப்புறம் கடைசி பந்துல ஒரு சிக்ஸர் அடிச்சு பந்தை நேரா ரசிகர் கூட்டத்துல அனுப்பி வச்சாரு. இந்த ஓவர்ல இந்தியா 17 ரன் எடுத்தாங்க. கடந்த 2 ஓவர்ல 38 ரன். அதாவது இந்திய பேட்ஸ்மேன்கள் மொத்த மேட்சோட போக்கையும் மாத்திட்டாங்க. மெதுவா ஆரம்பிச்ச இந்திய இன்னிங்ஸ் இப்போ புயல் போல வேகமா போயிட்டு இருந்துச்சு. 6வது ஓவர் பங்களாதேஷ் பந்துவீச்சாளர் சைஃபுதீன் கையில வந்தது. ஆனா எதிரில நின்ன அபிஷேக் சர்மா அதிரடி காட்ட ஆரம்பிச்சாரு. 2வது பந்திலேயே மணிக்கட்டை லாவகமா திருப்பி ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சாரு. இந்திய ரசிகர்கள் சந்தோஷத்துல ஆர்ப்பரிச்சாங்க. அப்புறம் என்னமோ இந்த ஓவரை ஸ்பெஷலாக்கணும்னு அபிஷேக் முடிவு பண்ணிட்டாரு போல. 4வது 5வது 6வது பந்து தொடர்ந்து 3 பவுண்டரி. மொத்த ஸ்டேடியமும் சத்தம் போட்டது. பவர் பிளேவை இந்தியா அதிரடியா முடிச்சுச்சு. இந்த ஓவர்ல மொத்தம் 17 ரன் வந்தது. இந்திய அணியோட ஸ்கோர் விக்கெட் இழப்பு இல்லாம 72 ரன். இது இந்த டோர்னமெண்ட்லயே பவர் பிளேல எடுத்த அதிகபட்ச ஸ்கோர். திடீர்னு வந்த திருப்புமுனை. ஆரம்பத்துல மெதுவா போனதுக்கு அப்புறம் இந்தியா வேகம் எடுத்தது. பங்களாதேஷுக்கு தலைவலியா இருந்துச்சு. ஆனா கிரிக்கெட்ல எதுவும் நடக்கும். 7வது ஓவர் ரிஷாத் ஹுசைன் வீச வந்தாரு. பந்து வீச்சை பார்த்து சுப்மன் கில் கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடினாரு. ஆனா கொஞ்சம் இடம் கிடைச்சதும் ஷாட் அடிக்க முயற்சி பண்ணாரு. ரிஷாத் புத்திசாலித்தனமா பந்து வீசினாரு. முதல்ல பவுண்டரி போனாலும் அவர் தைரியத்தை இழக்கல. பந்தை கொஞ்சம் பேக்லெந்தா வீசினாரு.
கில்பேட்டை சுழற்றினாரு. பந்து பேட்டின் நடுவுல படாம காத்துல பறந்தது. லாங் ஆஃப்ல இருந்த தஞ்சிம் ஹசன் சாக்கிப் அதை ஈஸியா கேட்ச் பிடிச்சிட்டாரு. இந்தியாவோட முதல் பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்தது. கில் 19 பந்துல 29 ரன் அடிச்சு வெளியே போனாரு. பங்களாதேஷ் எதிர்பார்த்த நிம்மதி இப்போ கிடைச்சிச்சு. கில் அவுட் ஆனதும் இந்திய அணி ஒரு சர்ப்ரைஸ் முடிவு எடுத்தாங்க. 3வது பேட்டிங்ல சிவம் தூபேவை இறக்குனாங்க. அவர் ஸ்பின் பந்து வீச்சாளர்களை அடிச்சு ஆடி ரன் ரேட்டை குறைய விடாம பாத்துக்கணும்னு தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா அவருக்கு அதிர்ஷ்டம் இல்ல. 2 விக்கெட் ஒரு ஓவர்ல ரிஷாத் ஹுசைன் மறுபடியும் தன்னோட மேஜிக்கை காட்டினாரு. 9வது ஓவரோட பந்து ஒரு சூப்பரான ஃபுல் லென்த் கூக்லி. தூபே பந்தை லாங் ஆஃப் பக்கம் தூக்கி அடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா பேட்டோட வெளி விளிம்புல பட்டு பந்து நேரா தௌஹித் ஹிரிதோய் கைக்கு போச்சு. சிவம் தூபே 2 ரன் அடிச்சு அவுட் ஆகி வெளியே போனாரு. 83 ரன் ஸ்கோர்ல இந்தியா 2வது விக்கெட்டை இழந்தது. பங்களாதேஷ் திடீர்னு மேட்ச்குள்ள வந்தது. ஆனா இன்னொரு பக்கம் நின்னுட்டு இருந்த அபிஷேக் சர்மா எந்த விதமான டென்ஷனையும் எடுத்துக்கலை. 8வது ஓவர்லயே வெறும் 25 பந்துல தன்னோட சூப்பரான அரை சதத்தை முடிச்சாரு. அவரோட பேட்ல இருந்து பவுண்டரி மழை தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் களத்துக்கு வந்ததும் அபிஷேக் மறுபடியும் ரிஷாத் ஹுசைனை டார்கெட் பண்ணி ஒரு 6 அடிச்சாரு. முதல் 10 ஓவர் முடிஞ்சதும் இந்தியாவோட ஸ்கோர் 2 விக்கெட் இழப்புக்கு 96 ரன். கில் அவுட் ஆனதும் ரன் ரேட் கொஞ்சம் குறைஞ்சது. ஆனா அபிஷேக் சர்மாவோட அதிரடி ஆட்டம் இந்தியா மேட்ச்ல இன்னும் டாமினேட் பண்ணிட்டு இருக்குன்னு காட்டுச்சு. இந்த ஓவர்லயே அபிஷேக் ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சு மொத்தமா 16 ரன் எடுத்தாரு. இந்தியாவோட பேட்டிங் பங்களாதேஷ் பந்து வீச்சாளர்களுக்கு தலைவலியா ஆக போகுதுன்னு தோணுச்சு. சூரியகுமார் யாதவும் அவுட். ஆனா இந்த மேட்சோட உண்மையான சுவாரஸ்யம் இந்த ஏற்ற இறக்கங்கள்ல தான் இருக்கு. 12வது ஓவர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. அது மொத்த மேட்சோட சூழலையும் மாத்திடுச்சு. முஸ்தபிசுர் ரஹ்மான் பந்துல சூரியகுமார் யாதவ் பேக்வேர்டு பாயிண்ட் பக்கம் கட் ஷாட் அடிச்சாரு. அங்கிருந்த ரிஷாத் ஹுசைன் மின்னல் வேகத்துல ஓடி வந்து பந்தை பிடிச்சு மின்னல் வேகத்துல த்ரோ பண்ணாரு. நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்த அபிஷேக் சர்மா ரன் எடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா பாதி வழியிலேயே திரும்பி வர லேட் பண்ணிட்டாரு. முஸ்தபிசுர் பொறுமையா பந்தை பிடிச்சு பெயில்ஸ் எடுத்துட்டாரு. மொத்த ஸ்டேடியமும் அமைதியாகிடுச்சு. அபிஷேக் சர்மா ரன் அவுட். இவர்தான் போன மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு எதிராக 74 ரன் அடிச்சவரு. இன்னைக்கு 37 பந்துல 75 ரன் அடிச்சிருந்தாரு. அவருடைய சூப்பரான இன்னிங்ஸ்ல 6 பவுண்டரி 5 சிக்ஸர் அடங்கும். இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் எழுந்து நின்று கைதட்டி அபிஷேக்கை கௌரவிச்சாங்க. ஆனா ஷாக் இதோட முடியல. அதே ஓவரோட கடைசி பந்துல இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவும் அவுட் ஆகி வெளியே போனாரு. முஸ்தபிசுர் லெக் சைடுல போன ஒரு ஷார்ட் பால் வீசினாரு. சூரியகுமார் ஃபிளிக் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா பேட்டோட விளிம்புல பட்டு விக்கெட் கீப்பர் ஜாக்கிர் அலி ஒரு சூப்பரான டைவிங் கேட்ச் பிடிச்சாரு. ரிவ்யூல எட்ஜ் தெரிஞ்சிச்சு. நடுவர் தன்னோட முடிவை மாத்தினாரு. இந்திய கேப்டன் 11 பந்துல 5 ரன் அடிச்சு வெளியே போனாரு. விக்கெட்டுகள் விழுந்தன. இப்போ ஸ்டேடியத்தில் இருந்த பங்களாதேஷ் ரசிகர்கள் சந்தோஷத்துல கத்தி ஆர்ப்பரிச்சாங்க. ஒரே ஓவர்ல 2 பெரிய விக்கெட். இந்தியாவோட ஸ்கோர் 114 ரன்னுக்கு 4 விக்கெட். திடீர்னு மேட்ச் சுவாரஸ்யம் பிடிச்சிச்சு. புது பேட்ஸ்மேன்களா ஹர்திக் பாண்டியா, இளம் வீரர் திலக் வர்மா களத்துல இருந்தாங்க. 13வது ஓவர்ல ஹர்திக் ரிஷாத் ஹுசைனை லாங் ஆஃப்ல ஒரு சூப்பரான 6 அடிச்சு டென்ஷனை குறைக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அடுத்த ஓவர், அதாவது 14வது ஓவர்ல பங்களாதேஷ் பந்து வீச்சாளர்கள் வெறும் 3 ரன் தான் கொடுத்தாங்க. இந்திய பேட்டிங்கை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்தது 15வது ஓவர். இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய அடி. தஞ்சிம் ஹசன் சாக்கிப்போட ஸ்லோ பந்துல திலக் வர்மா ஏமாந்து போனாரு. அவர் அடிச்சு ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா பந்து பேட்ல சரியா படல. டீப் ஸ்கொயர் லெக்ல இருந்த சைப் ஹசன் ஒரு உயரமான கேட்சை பிடிச்சாரு. திலக் 5 ரன் அடிச்சு அவுட் ஆகி வெளியே போனாரு. கடைசி 5 ஓவர் இந்தியாவின் தடுமாற்றம். இப்போ இந்தியா 132 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்திருந்துச்சு. கடைசி 5 ஓவர் மட்டும் இருந்துச்சு. ஆரம்பத்துல புயல் மாதிரி விளையாண்ட இந்தியாவோட மிடில் ஆர்டர் திடீர்னு தடுமாற ஆரம்பிச்சது. 16வது ஓவர் வந்தது. பங்களாதேஷ் பந்து வீச்சாளர்கள் மறுபடியும் கட்டுக்கோப்பா வீசினாங்க. இந்திய பேட்ஸ்மேன்கள் ரன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ஓவர்ல 3 ரன் தான் வந்தது. இப்போ டென்ஷன் ரொம்ப அதிகமாச்சு. ஆனா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கஷ்டமான சூழ்நிலையில தான் நல்லா விளையாடுவாரு. 17வது ஓவர்ல அவர் கடைசியில கை திறந்து விளையாடி ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சாரு. ரசிகர்களோட கைத்தட்டல் சத்தம் கேட்டது. ஆனா பங்களாதேஷ் பந்து வீச்சாளர்கள் அதுக்கப்புறம் சில டாட் பால் போட்டு ரன் ரேட்டை கட்டுப்படுத்திட்டாங்க. இந்த ஓவர்ல வெறும் 6 ரன் தான் வந்தது. இப்போ இந்தியாவுக்கு எப்படியாவது வேகமான ரன் தேவைப்பட்டுச்சு. 18வது ஓவர் தஞ்சிம் ஹசன் சாக்கி போட ஆரம்பிச்சிச்சு. ஹர்திக் காத்துட்டு இருந்ததை நிறுத்தி
ஒரு பவுண்டரி அடிச்சு இந்தியாவோட 150 ரன்னை முடிச்சு வச்சாரு. அதே ஓவர்ல இன்னொரு சூப்பரான பவுண்டரி அடிச்சாரு. இப்போ இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சாங்க. அந்த ஓவர்ல 14 ரன் வந்தது. கடைசி 2 ஓவர்ல பெரிய ஸ்கோர் அடிப்போம்னு நம்பிக்கை வந்தது. அப்புறம் வந்தது 19வது ஓவர். பந்து வீச்சாளர் அனுபவமான முஸ்தபிசுர் ரஹ்மான். இந்த ஓவரோட முதல் பந்திலேயே ஹர்திக் ஒரு அதிரடி பவுண்டரி அடிச்சாரு. ஆனா முஸ்தபிசுரோட அனுபவம் கை கொடுத்தது. அடுத்த 5 பந்துல 5 ரன் கொடுத்தாரு. ஹர்திக் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு, முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் இருந்த அக்ஷர் படேல் ரன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு. 20வது மற்றும் கடைசி ஓவர் வீச சைஃபுதீன் வந்தாரு. இப்போ எல்லாரோட கண்ணும் ஹர்திக் மேல இருந்துச்சு. அவர் இன்னிங்ஸை எப்படி முடிச்சு வைப்பாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பங்களாதேஷ் பந்து வீச்சாளர்கள் மறுபடியும் சூப்பரா கட்டுப்படுத்திட்டாங்க. முதல் 5 பந்துல இந்தியாவுக்கு 5 ரன் கிடைச்சிச்சு. கடைசி பந்து மிச்சம் இருந்துச்சு. அதை ஒரு பெரிய ஷாட் அடிச்சு முடிக்கணும்னு ஹர்திக் நினைச்சாரு. பேட்டை சுழட்டினாரு. பந்து காத்துல மேல போச்சு. ஆனா லாங் ஆஃப்ல இருந்த ஃபீல்டர் கேட்ச பிடிச்சிட்டாரு. ஹர்திக் பாண்டியா தன்னோட இன்னிங்ஸை முடிச்சாரு. 29 பந்துல 38 ரன் அடிச்சு தன்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணாரு. ஆனா இந்தியா எதிர்பார்த்த அதிரடி பினிஷிங்கை அவரால் கொடுக்க முடியல. அரை சதம், ஆனாலும் தோல்வி. அடுத்த பக்கம் இருந்த அக்ஷர் படேல் 15 பந்துல 10 ரன் அடிச்சு அவுட் ஆகாம இருந்தாரு. அவரோட மெதுவான ஆட்டமும் ரன் ரேட்டை பாதிச்சுச்சு. மொத்தத்துல இந்தியாவோட இன்னிங்ஸ் 20 ஓவர்ல 6 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்ல நின்னுடுச்சு. இது என்ன அதே இந்தியாவா? பவர் பிளேல 72 ரன் எடுத்தாங்க. அப்போ 200க்கும் மேல போகும்னு தோணுச்சு. ஆனா சுப்மன் கில் அவுட் ஆனதும் அப்புறம் ரிஷாத் ஹுசைன் அபிஷேக் சர்மாவை ரன் அவுட் பண்ணதும் இந்தியாவோட வேகம் மொத்தமா உடைஞ்சு போச்சு. சிவம் தூபேவோட ப்ரமோஷன் ஃபிளாப் ஆச்சு. சூரியகுமார் சீக்கிரம் அவுட் ஆனாரு. திலக் வர்மாவும் நிலைச்சு நிக்கல. ஹர்திக் கடைசி வரை போராடினாலும் நடு ஓவர்ல விழுந்த வேக குறைவு இந்தியாவை பெரிய ஸ்கோர் எடுக்க விடல. பங்களாதேஷின் போராட்டம். பங்களாதேஷுக்கு ரிஷாத் ஹுசைன் தான் உண்மையான ஹீரோ. 2 விக்கெட், ஒரு சூப்பரான ரன் அவுட், அட்டகாசமான ஃபீல்டிங், இதெல்லாம் மேட்சோட போக்கையே மாத்திடுச்சு. இந்தியா 200 ரன் அடிக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தப்போ பங்களாதேஷ் சூப்பரா திரும்பி வந்து அவங்கள 168 ரன்ல நிறுத்திடுச்சு. இப்போ மேட்ச் செமட்ரில்லா மாறிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. பங்களாதேஷின் பேட்டிங் ஆரம்பத்திலேயே தடுமாற்றம். இந்தியா அடிச்ச 169 ரன்னை சேஸ் பண்ண பங்களாதேஷ் அணி களத்துல இறங்குனாங்க. எல்லா கண்ணும் அவங்க மேலதான் இருந்துச்சு. சைஃப் ஹசன், தஞ்சித் ஹசன் 2 பேரும் தொடக்கத்துல இறங்குனாங்க. இந்திய பந்து வீச்சாளர்கள் முன்னாடி ஒரு நல்ல தொடக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்க மேல இருந்துச்சு. முதல் ஓவரை ஹர்திக் பாண்டியா வீசினாரு. அவரோட ஓட்டத்தை பார்த்தாலே அவர் லேசா கூட விடமாட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. எந்த தப்பும் பண்ணாம பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு சான்ஸும் கொடுக்கல. முதல் 6 பந்துல வெறும் 4 ரன் தான் செலவு பண்ணாரு. இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல தொடக்கம். ஏன்னா ஹர்திக் ரன் வேகத்தை கட்டுப்படுத்தி பேட்ஸ்மேன்களை அடிச்சு ஆட விடல. அடுத்த ஓவர்ல ஜஸ்பிரித் பும்ரா பந்து வீச வந்ததும் ஸ்டேடியத்தோட சூழலே மாறிடுச்சு. இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் பந்துவீச்சாளர் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதே போல நடந்துச்சு. ஓவரோட 2வது பந்துலேயே பும்ரா ஒரு பெரிய அடி கொடுத்தாரு. பந்து கொஞ்சம் வெளியில போச்சு. தஞ்சித் ஹசன் பேட்டை மூட முயற்சி பண்ணாரு. ஆனா பேட்டோட விளிம்புல பட்டு பந்து காத்துல மேல போச்சு. மிட் ஆன்ல இருந்த சிவம் தூபே எந்த தப்பும் பண்ணாம ஈஸியா கேட்ச பிடிச்சிட்டாரு. தஞ்சித் ஹசன் ஒரு ரன் மட்டும் எடுத்துட்டு வெளியே போனாரு. பங்களாதேஷுக்கு கஷ்டம் அதிகமாச்சு. இந்த ஓவர்ல பும்ரா 2 ரன் தான் கொடுத்தாரு. அதாவது டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்தினாரு. சுழற்பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம். 3வது ஓவர்ல ஹர்திக் பாண்டியா தான் மறுபடியும் வீசினாரு. அவர் கட்டுக்கோப்பா வீசினாலும் சைஃப் ஹசன் தைரியமா முதல் பந்துலேயே பவுண்டரி அடிச்சு டென்ஷனை குறைச்சாரு. அப்புறம் ஓவரோட கடைசி பந்துலையும் ஒரு சூப்பரான ஷாட் அடிச்சு இன்னொரு பவுண்டரி அடிச்சாரு. இந்த ஓவர்ல 10 ரன் வந்தது. பங்களாதேஷ் இன்னிங்ஸ் கொஞ்சம் வேகம் எடுத்தது. ஆனா இந்திய கேப்டன் உடனே பும்ராவை மறுபடியும் கூப்பிட்டாரு. 4வது ஓவர் பும்ராவுக்கு தான். அவர் தன்னோட துல்லியமான லேண்ட் வச்சு பேட்ஸ்மேன்களை கட்டி போட்டாரு. ஒவ்வொரு பந்தும் பேட்ஸ்மேனை யோசிக்க வச்சுச்சு. இந்த ஓவர்ல பங்களாதேஷுக்கு 3 ரன் தான் கிடைச்சிச்சு. பும்ரா முன்னாடி பேட்ஸ்மேன்கள் திணறினாங்க. இந்தியாவோட நம்பிக்கை அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. 5வது ஓவர் ஸ்பின் பந்துவீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி கையில வந்தது. இப்போ பங்களாதேஷ் ஒரு சான்ஸ் பார்த்து வேகமா ரன் எடுக்க முயற்சி பண்ணாங்க. வருணோட முதல் 2 பந்துல பர்வேஸ் ஹுசைன் யமன் தொடர்ந்து 2 பவுண்டரி அடிச்சாரு. பங்களாதேஷ் ரசிகர்கள் சத்தம் போட்டாங்க. 4வது பந்துல சைஃப் ஹசனும் ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சு இந்தியா மேல தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாரு. இந்த ஓவர்ல மொத்தம் 13 ரன் வந்தது. பங்களாதேஷ் மேட்ச்குள்ள வர்றதுக்கான அறிகுறி தெரிஞ்சிச்சு. 6வது ஓவர் மறுபடியும் ஜஸ்பிரித் பும்ரா வந்தாரு. அவர் தன்னோட திறமையான பந்துவீச்சில் ஏதாவது அதிசயம் பண்ணுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த முறை பர்வேஸ் வேற மாதிரி யோசிச்சாரு.
ஓவரோட 3வது பந்து கொஞ்சம் ஃபுல்லா வந்ததும் பர்வேஸ் முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஷாட் அடிச்சு பந்தை நேரா லாங் ஆஃப் மேல சிக்ஸருக்கு அனுப்பி வச்சாரு. பங்களாதேஷ் ரசிகர்கள் சந்தோஷத்துல குதிச்சாங்க. பும்ரா மிச்சம் இருந்த பந்துகளை சமாளிச்சாரு. இந்த ஓவர்ல 9 ரன் வந்தது. பவர் பிளே முடிஞ்சது. பங்களாதேஷ் ஸ்கோர் 44 ரன்னுக்கு ஒரு விக்கெட். நல்ல தொடக்கம், ஆனா டென்ஷன் இன்னும் இருந்துச்சு. சுழற்பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம். 7வது ஓவர்ல கேப்டன் பந்தை இந்தியாவோட மேஜிக் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் கையில கொடுத்தாரு. குல்தீப் வந்ததுமே ஏன் அவரை உலகத்தோட ரொம்ப ஆபத்தான சைனாமேன் பவுலர்னு சொல்றாங்கன்னு நிரூபிச்சாரு. அவருடைய 2வது பந்திலேயே இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. பர்வேஸ் யமன் பவுண்டரி சிக்ஸர் அடிச்சு ரன் எடுத்துக்கிட்டு இருந்தவர் ஸ்வீப் ஷாட் அடிக்க முயற்சி பண்ணி மாட்டிட்டாரு. குல்தீப் புத்திசாலித்தனமா தன்னோட லென்த்தை மாத்தி வீசினாரு. பந்து பேட்டோட மேல விளிம்புல பட்டு காத்துல மேல போச்சு. டீப் ஸ்கொயர் லெக்ல இருந்த அபிஷேக் சர்மா எந்த தப்பும் பண்ணாம ஈஸியா கேட்ச் பிடிச்சிட்டாரு. பர்வேஸ் 21 ரன் எடுத்துட்டு வெளியே போனாரு. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சான்ஸ். ஏன்னா இவர்தான் பங்களாதேஷுக்கு வேகம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. குல்தீப் இந்த ஓவர்ல 5 ரன் தான் கொடுத்தாரு. மேட்சோட போக்கையே மாத்திட்டாரு. வெற்றி இந்தியாவின் கையில். அக்ஷர் படேல் 8வது ஓவர் வீச வந்தாரு. அவர் தன்னோட துல்லியமான லைன் லென்த்துக்கு ரொம்ப ஃபேமஸ். இங்கேயும் அதே மேஜிக்கை பண்ணாரு. பேட்ஸ்மேன்களை கட்டி போட்டு அந்த ஓவர்ல வெறும் 4 ரன் தான் கொடுக்க முடிஞ்சது. பங்களாதேஷ் டீம்ல டென்ஷன் அதிகமாச்சு. ஏன்னா ஸ்கோர் போர்டுல ரன் வேகம் மெதுவாச்சு. 9வது ஓவர்ல மறுபடியும் குல்தீப் யாதவ் வந்தாரு. அவரும் டென்ஷனை அப்படியே வச்சிருந்தாரு. ஒவ்வொரு பந்திலையும் பேட்ஸ்மேன்கள் கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஷாட் கூட ஈஸியா அடிக்க முடியல. இந்த ஓவர்லையும் 4 ரன் தான் வந்தது. இப்போ 9 ஓவர் முடிஞ்சது. பங்களாதேஷ் ஸ்கோர் 2 விக்கெட் இழப்புக்கு 57 ரன். ரன் ரேட் அதிகமாயிட்டே போச்சு. 10வது ஓவரோட 2வது பந்துல சைஃப் ஹசன் கொஞ்சம் நிம்மதி கொடுத்தாரு. அக்ஷர் படேலோட பந்தை அவர் டைமிங்கோட அடிச்சு டீப் மிட் விக்கெட் மேல சிக்ஸர் அடிச்சாரு. இந்த ஷாட்டை பார்த்து பங்களாதேஷ் ரசிகர்களுக்கு முகத்துல சிரிப்பு வந்தது. ஆனா அக்ஷர் படேலோட ஸ்பெஷாலிட்டி திரும்பி வர்றது. அதை அவர் பண்ணி காட்டினாரு. ஓவரோட 4வது பந்துல தவ்ஹித் ஹிரிதோய பெரிய ஷாட் அடிக்க தூண்டினாரு. பந்த அவர் மிடில் லெக் பக்கம் டாஸ் பண்ணாரு. ஹிரிதோய் வேகமா அடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா டைமிங் தப்பாச்சு. பந்து மேல போச்சு, ஆனா தூரம் போகல. லாங் ஆன்ல இருந்த அபிஷேக் சர்மா அந்த உயரமான கேட்சை ஈஸியா பிடிச்சிட்டாரு. தவ்ஹித் ஹிரிதோய் 7 ரன் எடுத்து வெளியே போனாரு. பங்களாதேஷுக்கு 3வது பெரிய அடி. 10 ஓவர் முடிஞ்சதும் பங்களாதேஷ் ஸ்கோர் 3 விக்கெட் இழப்புக்கு 65 ரன். இப்போ அவங்களுக்கு விஷயம் தெளிவா இருந்துச்சு. கடைசி 10 ஓவர்ல ஜெயிக்க 104 ரன் தேவைப்பட்டுச்சு. ரன் வேகம் மேல போய்கிட்டு இருந்துச்சு. விக்கெட்டுகள் விழுந்துகிட்டு இருந்துச்சு. இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் முழுசா மேட்சை அவங்க கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருந்தாங்க. இந்தியா ஃபைனலுக்கு தகுதி பெற்றது. 11வது ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி பந்து வீச வந்தாரு. முதல் பந்திலேயே சைஃப் ஹசன் ஒரு அதிரடி சிக்ஸர் அடிச்சு ரசிகர்களை குதூகலப்படுத்தினாரு. இந்த ஓவர்ல பங்களாதேஷ் ரன் வேகத்தை அதிகப்படுத்தும்னு எதிர்பார்த்தோம். ஆனா வருண் தன்னோட திறமையை காட்டினாரு. 4வது பந்துல ஷமீம் ஹுசைனை கிளீன் போல்ட் பண்ணிட்டாரு. அவர் கொஞ்சம் இடம் எடுத்து ஸ்டம்பை வெளிப்படுத்தி பந்துக்கு முன்னாடி தள்ளாடினாரு. விக்கெட் விழுந்ததும் பங்களாதேஷ் டீம் ஆட்டம் கண்டுச்சு. இந்த ஓவர்ல சில ரன் வந்தாலும் விக்கெட் விழுந்தது பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய அடி. 12வது ஓவர்ல சைஃப் ஹசன் மட்டும் தன்னோட பேட்டிங்ல ரசிகர்களோட மனசை கவர்ந்தாரு. அக்ஷர் படேல் பந்தை அடிச்சு தன்னோட அணிக்கு உயிரூட்டினாரு. இந்த ஓவர்ல பங்களாதேஷ் 10 ரன் எடுத்தாங்க. சைஃபோட இன்னிங்ஸ் இப்போ மெதுவா நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. அவருடைய ஷாட்கள்ல நம்பிக்கை தெரிஞ்சிச்சு. ஆனா பங்களாதேஷ் விக்கெட்டுகள் தொடர்ந்து விழுந்ததுனால ரன் ரேட் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இந்தியாவிடம் சரணடைந்த பங்களாதேஷ் 13வது ஓவர் பந்து வருண் சக்கரவர்த்தி கையில வந்தது. அவர் பங்களாதேஷுக்கு இன்னொரு அடி கொடுத்தாரு. சைஃப் ஹசன், ஜாக்கிர் அலி இவங்க பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க வருண் தன்னோட திட்டத்தை மாத்தினாரு. சைஃப் கவர் பக்கம் மெதுவா ஒரு ரன் எடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா ஜாக்கிர் அலி ஒரு தப்பு பண்ணாரு. அது டீமுக்கு பெரிய அடி. ரன் அவுட். ஸ்கை வேகமா பந்த பிடிச்சு நேரா கீப்பர் எண்டுக்கு த்ரோ பண்ணாரு. ஜாக்கிர் அலி 4 ரன் எடுத்து அவுட் ஆகி வெளியே போனாரு. இந்த விக்கெட்டோட பங்களாதேஷ் 5வது விக்கெட்டை இழந்தது. அவங்க மறுபடியும் கஷ்டத்துல இருந்தாங்க. ஆனா சைஃப் ஹசன் தன்னை பார்த்து களத்துல தன்னோட திறமையை காட்டினாரு. 14வது ஓவர்ல அவர் தொடர்ந்து 2 சிக்ஸர் அடிச்சு தன்னோட அரை சதத்தை மட்டும் முடிக்கல, டீமோட 100 ரன்னையும் தாண்ட வச்சாரு. அவருடைய ஷாட்கள்ல ஒரு வேகம் இருந்துச்சு. எந்த பந்துவீச்சாளராலையும் அவரை தடுக்க முடியல. அதே ஓவர்ல அக்ஷர் படேல் 15 ரன் கொடுத்தாரு. இந்தியா மேலிருந்த டென்ஷன் குறைஞ்சிச்சு. ஆனா பங்களாதேஷோட ரன் வேகம் இன்னும் நல்லா இருந்துச்சு. 15வது ஓவர்ல குல்தீப் யாதவ் மறுபடியும் தன்னோட திறமையை காட்டினாரு. தன்னோட சூப்பரான ஸ்பின், துல்லியமான லென்த் வச்சு வெறும் 6 ரன் தான் கொடுத்தாரு.
பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் இப்போவும் சைஃப் ஹசன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா டீம்ல இருந்த மத்த வீரர்கள் டென்ஷன்ல இருந்தாங்க. இந்த ஓவர் முடிஞ்சதும் பங்களாதேஷ் ஸ்கோர் 5, விக்கெட் இழப்புக்கு 108 ரன். கடைசி 5 ஓவர்ல ஜெயிக்க 61 ரன் தேவைப்பட்டுச்சு. ஆனா இது ஈஸியான இலக்கு இல்ல. சைஃப் ஹசனின் இறுதிப் போராட்டம். 16வது ஓவரோட முதல் பந்துல பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி சைஃப் ஹசனுக்கு ஒரு ஷார்ட் பால் கொடுத்தாரு. அத அவர் டீப் மிட் விக்கெட் பக்கம் புல் ஷாட் அடிச்சாரு. 2 ஃபீல்டர்கள் கேட்ச் பிடிக்க ஓடுனாங்க. ஆனா ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் சத்தம் போட்டதுனால பந்து ஃபீல்டர் கையில இருந்து நழுவி போச்சு. சைஃப் ஹசனுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு. அவர் தன்னோட சூப்பரான பேட்டிங்கை தொடர்ந்து ரன் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவரோட டீமுக்கு கஷ்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே பங்களாதேஷுக்கு இன்னொரு அடி விழுந்தது. வருண் அடுத்த பந்துல சைஃபுதீனை கேட்ச் அவுட் பண்ணிட்டாரு. சைஃபுதீன் காத்துல ஷாட் அடிச்சாரு. திலக் வர்மா டீப்ல ஈஸியா கேட்ச பிடிச்சாரு. இப்படி பங்களாதேஷோட 6வது விக்கெட் விழுந்தது. அவங்களோட ஸ்கோர் இப்போ 116 ரன். அதே ஓவர்ல இந்தியா இன்னொரு சின்ன தப்பு பண்ணுச்சு. சைஃப் ஹசன் ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா ஷாட் சரியா படல. விக்கெட் கீப்பர் சாம்சன் டைவ் அடிச்சு பிடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா பந்து அவருடைய கையில இருந்து நழுவி போச்சு. சைஃப் ஹசனோட அதிர்ஷ்டம் அவரை தொடர்ந்து காத்துச்சு. அவர் அதை பயன்படுத்தி தன்னோட இன்னிங்ஸை தொடர்ந்தாரு. 17வது ஓவர் ஆரம்பத்துல குல்தீப் யாதவ் பங்களாதேஷ் பேட்டிங்கை முழுசா கட்டுப்படுத்தி வச்சாரு. அவர் ரிஷாத் ஹுசைனை டீப் மிட் விக்கெட்ல திலக் வர்மா கையில கேட்ச் அவுட் பண்ணிட்டாரு. அடுத்த பந்துல குல்தீப் ஒரு சூப்பரான கூக்லி வீசி புதுசா வந்த பேட்ஸ்மேன் தஞ்சிம் ஹசனை கிளீன் போல்ட் பண்ணிட்டாரு. அதே ஓவர்ல அபிஷேக் சர்மா சைஃப் ஹசனோட இன்னொரு கேட்சை விட்டாரு. 18வது ஓவர்ல பும்ரா தன்னோட வேகமான துல்லியமான பந்துவீச்சுல மேட்சை இந்தியா பக்கம் திருப்பினாரு. சைஃப் ஹசன் 51 பந்துல 69 ரன் அடிச்சு அக்ஷர் படேல் கையில கேட்ச் ஆகி அவுட் ஆனாரு. இப்படி பங்களாதேஷோட 9வது விக்கெட் விழுந்தது. அவங்க ஸ்கோர் 116 ரன். இப்போ ஒரே ஒரு விக்கெட் மிச்சம் இருந்துச்சு. கடைசி 2 ஓவர்ல பங்களாதேஷுக்கு ஜெயிக்க 43 ரன் தேவைப்பட்டுச்சு. 19வது ஓவர்ல சிவம் தூபே பந்து வீசினாரு. பங்களாதேஷ் இந்த ஓவர்ல 10 ரன் எடுத்தாங்க. இப்போ கடைசி ஓவர் நேரம் வந்தது. எல்லாரோட கண்ணும் திலக் வர்மாவோட பந்து வீச்சு மேல இருந்துச்சு. திலக் தன்னோட துல்லியமான திட்டமிட்ட பந்து வீச்சுல முஸ்தபிசுரை அக்ஷர் படேல் கையில கேட்ச் அவுட் பண்ணிட்டாரு. இந்த சூப்பரான கேட்சோட பங்களாதேஷ் மொத்த டீமும் 127 ரன்ல ஆல் அவுட் ஆச்சு. இந்திய அணிக்காக குல்தீப் யாதவ் 3 விக்கெட் எடுத்து சூப்பரா பந்து வீசினாரு. பும்ரா, சக்கரவர்த்தி 2 பேரும் தலா 2 விக்கெட் எடுத்தாங்க. இந்தியா இந்த மேட்சை 41 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சு சூப்பர் 4ல ஃபைனலுக்கு தன்னோட இடத்தை உறுதி பண்ணிக்கிட்டாங்க. அதனால நண்பர்களே, இந்தியாவோட இந்த ஆட்டத்துக்கு 10க்கு நீங்க எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க?